அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அவங்களோட வெப்சைட்டில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மொத்தம் எல்லா எக்ஸாமுக்கான சிலபஸும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன்லேயும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் மெனு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி கார்னர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சிலபஸ் அப்படின்னு இருக்கும். சிலபஸை கிளிக் பண்ணுங்கள். இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். குரூப் 4 பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துறோம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எந்தவித சேஞ்சஸும் இல்லை. பாருங்கள், குரூப் 4 ஓகேங்களா. குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்டு 100 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. அது எப்போதும் போல் தான். ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுவும் 100 கொஸ்டின்ஸ், இதுவும் எப்போதும் போல் தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ப்ளூ கலரில் இருக்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ப்ரீலிமினரி பாருங்கள். ப்ரீலிமினரியில் தமிழ் அல்லது இங்கிலீஷ் ரெண்டில் ஒன்று கேண்டிடேட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதில் 100 கொஸ்டின்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிகே அதில் வந்து 100 கொஸ்டின்ஸ். இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு ஓகேங்களா. ப்ரீலிமினரி எக்ஸாமில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. குரூப் 2 மற்றும் குரூப் 2A ரெண்டுமே ஓகேங்களா கம்பைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பட் மெயின் எக்ஸாமில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். நல்லா பாருங்கள், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு குரூப் 2லையும் இருக்குது, 2Aலையும் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகேங்களா. ஜென்ரல் ஸ்டடீஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், மெயின் எக்ஸாம் 2Aல பாருங்கள். 2Aல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அதுக்கப்புறம் ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ். ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். இங்கே பாருங்கள், இது குரூப் 2 மற்றும் 2A ரெண்டுக்குமே அதே தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஜென்ரல் ஸ்டடீஸில் ஆல்ரெடி குரூப் 2 என்ட்ரி போஸ்ட்டுன்னு ஒன்று முன்னாடி இருந்ததில்ல. ஸோ அதற்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் 2Aல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மொத்தம் 100 ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது பார்த்தீங்களா, மொத்தமாக வந்து 200 கொஸ்டின்ஸு ஓகேங்களா. ஸோ அதை எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல இது வந்து மேக்ஸு ப்ளஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் மொத்தம் வந்து இது வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. இங்கே ஜென்ரல் தமிழ் அல்லது இங்கிலீஷ் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். இது வந்து ஒரு 60 கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 100 கொஸ்டின்ஸ். இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ். நல்லா பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் 100 கொஸ்டின்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ். ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் கேண்டிடேட் சூஸ் பண்ணுறது இது வந்து ஒரு 60 கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தமாக 200 கொஸ்டின்ஸ். இது வந்து 2Aக்கு. நல்லா கவனிங்க, இப்போ இங்கே 2Aக்கு சொல்லியிருக்கோம்னா இது வந்து அப்ஜெக்டிவ் தான் ஓகேங்களா. பட் இங்கே மெயின் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, மெயின் எக்ஸாம் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ். இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ இதுதான் அந்த சேஞ்சஸ். இதை வந்து கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சில பேர் வந்து மெயின் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, டெஸ்கிரிப்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸாம் எழுதாமல் இருந்திருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே சில பேர் மெயின் எக்ஸாம் எழுதணும், அது டெஸ்கிரிப்டிவாக இருக்குது, பேராகிராஃபாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதாமல் இருந்திருக்காங்க. பட் இப்போ வந்து 2A இந்த அசிஸ்டண்ட் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ப்ரீலிமினரி எக்ஸாம், அது வந்து அப்ஜெக்டிவ் தான். அதே மாதிரி ஒரு மெயின் எக்ஸாம், அதுவும் அப்ஜெக்டிவ் தான். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி இன்டர்வியூ போஸ்ட்டில் பாருங்கள், அதாவது இன்டர்வியூ கிடையாது. ஸோ அதை பாருங்கள், முன்னாடி இன்டர்வியூன்னு இருந்துச்சு, இப்போ வந்து இன்டர்வியூ கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீலிமினரி எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாம், இது வந்து டெஸ்கிரிப்டிவ், இன்டர்வியூ கிடையாது ஓகேங்களா. இது வந்து 2க்கு
குரூப் 2க்கு. ஸோ இதாங்க இந்த சேஞ்சஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாமே குரூப் 1 இருக்குது பார்த்தீங்களா, குரூப் 1 விஷயங்கள் இது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. குரூப் 2, 2Aக்கும் கொடுத்துருக்காங்க, குரூப் 4 எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சேஞ்சஸ் கொண்டு வந்துருந்தாங்களே அதை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மெயின் எக்ஸாம் இங்கே இருக்குது பாருங்கள், 2A மெயின் எக்ஸாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே அவங்க ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க, கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாம் குரூப் 2. அதாவது உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க 2A சர்வீசஸ், அதாவது அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு. மொத்தம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்து 100 கொஸ்டின்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, நல்லா கவனிங்க. யூனிட் 1 ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, யூனிட் 1ல் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். அதேமாதிரி யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பண்பாடு, வரலாறு மற்றும் பண்பாடு இதெல்லாம் இந்த யூனிட் 1ல் சேர்த்துட்றாங்க. யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி ஃபுல்லாக சேர்த்துட்றாங்க. ஸோ இதுக்கு யூனிட் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களாம். அடுத்து யூனிட் 2ல் 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூனிட் 3 இருக்குது பார்த்தீங்களா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு, 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. யூனிட் 4 இருக்குது பார்த்தீங்களா, எக்கானமி, அது வந்து 20 கொஸ்டின்ஸு. யூனிட் 5 வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி சம்மந்தமானது ஒரு 15 கொஸ்டின், 100 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சிங்களா. அதுக்கப்புறம் பார்ட் பி பாருங்கள், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு 40 கொஸ்டின். இதான் மேக்ஸு. இதில் வந்து மேக்ஸு வந்துடும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் எல்லாமே இதில் வந்துடும். அவங்களே டாப்பிக்கும் கொடுத்துட்டாங்க, 27 டாபிக்ஸ் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ன்றதுனால மோஸ்ட்லி நீங்கள் புக்ஸு 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் ஒரு 3-4 வருஷத்தோட கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் பார்ட் சி. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் மொத்தம் 60 கொஸ்டின்ஸ். தமிழுக்கு வந்து பாருங்கள் வெறும் 21 டாபிக் தான். ஓகேங்களா, அந்த இலக்கணம்னு கொடுத்துருப்பாங்களா பகுதியா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, வைப்பாங்க அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒரு சில எக்ஸாமில். ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன் தான் இந்த 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இலக்கணம், பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் படிக்க தேவையில்ல. அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் அவங்க டாபிக் கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நான் என்ன சேஞ்சஸ்ன்றதை உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது மட்டும் இல்லாமல் சிலபஸ், என்ன சொல்கிற, எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே நீட்டாக அவங்க தனித்தனி எக்ஸாமுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். புரியுதுங்களா? ஸோ இதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இதுக்கப்புறம் சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம் வந்து அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு டெஸ்கிரிப்டிவாக இருக்குது, அது வேணாம், அது அப்ஜெக்டிவாக மாற்றுங்கன்ற மாதிரி நிறைய அகாடமி சார்பாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து மாற்றிருக்காங்க. இந்த சேஞ்சஸ் ஓகே தான், பட் இதுக்கப்புறம் சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த பேஜில் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு பிடிஎஃபாக நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.